ஹாய் டுட்டூஸ் கிச்சனில் இன்றைக்கி கேரமல் ரவா புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வீட்டிலே நம்ம கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், ஒரு 1/4 கப் தண்ணி, 1/4 கப் ரவை, 2 அளவாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கப் சர்க்கரை, இது 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் வந்து நம்ம கேரமல் பண்ணுறதுக்கு, இது வந்து நம்ம பாலில் சேர்க்கறதுக்கு, பால் ஒரு 2 கப். அவ்வளோதான். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கஸ்டர்ட் பவுடர் கூட எடுத்து வச்சுருந்த 1/4 கப் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி புட்டிங்க்கு எதுவும் தனியாக எசன்ஸ் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இது தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது அப்படியே சர்க்கரை வந்து அதே மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். அப்பப்போ அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் அதே மாதிரி நம்ம ஸ்டிர் பண்ணிட்டே இருந்தோம்னா அது அப்படியே திக்காகும், கலர் சேஞ்ச் ஆகி. அது வரைக்கும் அப்படியே பண்ணிட்டே இருக்கலாம். இது பாருங்கள், இப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகணும். இது கரெக்டாக அந்த இதுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம கேக் டின்னை ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 5 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். நம்ம இது வந்து கேரமல் சூடாக இருக்கும் போதே நீங்கள் ஊற்றினா தான், இல்லைன்னா கட்டியாயிரும். அப்படியே எடுத்தோடனே அதில் ஊற்றிக்க வேண்டியதான். நீங்கள் கேக் டின்னு அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். தண்ணி எதுவும் சேர்த்திக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதே மெல்ட் ஆகி இந்த மாதிரி கலர் மாறிட்டு வரும் நமக்கு. பாருங்கள், நல்ல திக்காக கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இது கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். இது கெட்டியாக வரக்குள்ள நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போவே கெட்டியாக ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இப்போ எடுத்து இது தனியாக வச்சிடலாம். இது பாருங்கள், நல்லா செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் 2 கப் பால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் கொஞ்சம் லைட்டாக கொதி வரும்போது மற்றதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1/2 கப் சர்க்கரை அதையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டே இருங்க. சுகர் மெல்ட் ஆகட்டும். இப்போ சுகர் மெல்ட் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. டைமில் 1/4 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது லைட்டாக திக்காக ஆரம்பிக்குது. நம்ம இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கஸ்டர்ட் மிக்சர், இந்த மிக்சரை உள்ளே சேர்த்திடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இன்னும் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நம்ம கேக் டின்னில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதை டேப் பண்ணிட்டு நம்ம ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம உள்ளே வச்சு ஒரு 30 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது உள்ளே ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு கப்போ ஏதோ ஒன்று உள்ளே வச்சு அது மேலே நம்ம கேக் டின் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வச்சு இந்த கேக் டின்னுக்கு மேலே ஒரு பிளேட்டை மூடிடலாம். நீங்கள் அலுமினியம் ஃபாயில் அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. லிட்டு போட்டு மூடி ஒரு 30 மினிட்ஸ் இது வேகட்டும். ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாம். ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது சூடு ஆறுனதும் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஒரு 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை இப்போ ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, அதனால் நான் மார்னிங் உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, சில்லாக சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் வெளியில் ஆறுன பின்னாடி எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.  இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை அன்மோல்ட் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், அன்மோல்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலர் பார்க்கும்போதே இப்பயே டேஸ்ட் பண்ணும் போல் இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இப்போ நம்ம இது டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு. ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. டுட்டூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.